வணக்கம். சினி மினி ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி. இந்த பாட்டு எப்படிப்பட்ட ஹிட் பாடல். இந்த பாடல் எந்த அளவிற்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றல இந்த அருமையான திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பேர் வீர திருமகன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் CL ஆனந்தன். இந்த CL ஆனந்தன் யார் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறேன். டிஸ்கோ சாந்தி இருக்காங்கல்ல, டிஸ்கோ சாந்தியினுடைய அப்பா. அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர். அவர் முறைப்படி ஸ்வேர்ட் ஃபைட் அப்படின்ல வாள் சண்டை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முறைப்படி கற்றவர். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான AC திருலோகச்சந்தர். AC திருலோகச்சந்தரை AVM சரவணனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் நடிகர் SA அசோகன். SA அசோகனும் AC திருலோகச்சந்தரும் நெருங்கிய நண்பர்கள். அதே போல் SA அசோகனும் AVM சரவணனும் நெருங்கிய நண்பர்கள். அசோகன் மனசுக்குள்ளே எது போட்டாலும் சரவணன் சார்கிட்ட போய் நேரடியாக போய் பேசுவார். அப்படி இருக்கும்போது சரவணன் சார்கிட்ட ஒரு நாள் அசோகன் சொல்லியிருக்காரு, உங்கள் பேனரில் இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்து அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அப்படி வரும்போது AC திருலோகச்சந்திர டைரக்டராக போட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அசோகன் சொல்கிறாரு. AVM சரவணனுக்கும் அது ஓகேன்ற மாதிரி படுது. AC திருலோகச்சந்திர நேரடியாக சந்தித்து பேசும்போது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீர திருமகன் இந்த கதையை AC திருலோகச்சந்தர் சொல்கிறாரு. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். உடனே AV மையப்ப செட்டியார் தன்னுடைய தந்தை அவர்கிட்ட போய் AVM சரவணன் சார் போய் சொல்கிறாரு, இதை மாதிரி AC திருலோகச்சந்தர் ஒரு கதை சொன்னார், அந்த கதையை கேட்டேன், கதை நல்லா இருக்குது, அந்த கதையை நம்ம படமாக எடுத்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், அது வரலாற்று பின்னணியில் இருக்கக்கூடிய கதை அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்கிறாரு. AC திருலோகச்சந்தர் டைரக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட AV மெய்யப்ப செட்டியாரை பொறுத்தளவில் அந்த நேரத்தில் அவங்க குடும்ப கதைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. AVM ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் வரிசையாக ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை தனிப்பட்ட முறையில் மெய்யப்ப செட்டியார் விரும்பவில்லை. ஆனால் AVM சரவணனும் AVM குமரன் அவங்க ரெண்டு பேரும் பிடிவாதமாக இருக்காங்க. கட்டாயம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்பில் ஒரு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அந்த விஷயத்தை அவங்க அம்மாட்டையும் இவங்க போய் சொல்கிறாங்க. AVM ராஜேஸ்வரி செட்டியாருடைய மனைவி அவங்ககிட்ட போய் சொன்னோடனே அப்போ அந்த அம்மா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, பிரியப்படுறாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதனால் பசங்களுடைய ஆசை அப்படி இருக்குது அப்படின்போது சரின்னு சொல்லி சம்மதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி செட்டியார்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே AV மையப்ப செட்டியார் தன்னுடைய மகன்களான AVM சரவணன், குமரன், அதுக்கப்புறம் முருகன், 3 பேரும், முருகன் இன்னொரு சன் இருக்கார், அவங்க 3 பேர்ட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்போ ஒன்று செய்யுங்க, படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், AVM ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேனர் வேண்டாம், முருகன் பிரதர்ஸ்னு வச்சுங்க, ஒரு சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி வச்சு முருகன் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேனரை வச்சு அந்த பேனரில் வேணால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வரலாற்று பின்னணி கதை அப்படின்றல ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இருக்குல்ல அதை வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. பிறகு என்ன இருக்குது, இம்மிடியேட்டாக AVM குமரனும் AVM சரவணனும் செயல் வடிவத்தில் இறங்கிட்டாங்க. AC திருலோகச்சந்திர டைரக்டராக போட்டு வீர திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் வச்சுட்டு அதில் கதாநாயகனாக யாரை போடலாம் அப்படின்போது CL ஆனந்தனை கதாநாயகனாக போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனந்தனை கதாநாயகனை போட்டு அப்போ குழந்தை நட்சத்திரமாக இருந்து படிப்படியாக வளர்ந்து பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய சச்சு, அதுக்கு முன்னாடி பேபி சச்சு அப்படின்ற பேரில் ஃபீமேல் சைல்டாக படங்களில் நடிச்சுக்கிட்டக்கூடிய குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுக்கிட்டக்கூடிய பேபி ஆர்டிஸ்ட்டை இப்போ அந்த பருவ வயதுக்கு வந்த பிறகு கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக சச்சுவை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி. அந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் SA அசோகன் நடித்திருந்தார். 2ஆம் கதாநாயகியாக EV சரோஜா நடித்திருந்தார். ரோஜா மலரே ராஜகுமாரி அப்படின்ற அந்த அருமையான பாடல் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் படமாக்கப்பட்டது. அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் இடம்பெற்ற வீர திருமகன் திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியல. அந்த பாடல் எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத
பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த பாடலை பாருங்கள், அந்த பாடல் காட்சியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு அருமையாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது, அந்த பாடலை எந்த அளவிற்கு சிறப்பாக ஏசி திருலோகச்சந்தர் ஒகனைக்கல்லில் படமாக்கி இருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த படத்தில் தான் முதல் முறையாக ஜூம் லென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஜூம் லென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி எந்த தமிழ் படத்திலும் ஜூம் லென்ஸ் பயன்படுத்தப்பட்டது இல்லை. அதே திரைப்படத்தில் வேறொரு பாடல், நீலப்பட்டாடை கட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை எப்படி பிக்சரைஸ் பண்ணுறது அப்படின்றத யோசித்த ஏசி திருலோகச்சந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாடலை வந்து ஒரு நீர்நிலையில் படமாக்கி அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன். பிரம்மாண்டமான ஒரு தாமரை மலர் இருக்கணும், அதை சுற்றி 24 பிரம்மாண்டமான தாமரை இலைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் இம்மிடியேட்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றல, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் ஏவிஎம்மில் வந்து மிகப்பெரிய செட்டு ஒன்றை உருவாக்கி, அந்த தாமரை மலரை உருவாக்கி, தாமரை இலைகளை உருவாக்கி 24 இலைகள், அந்த 24 இலைகள் அப்படின்போது 24 பாடல் காட்சி தானே, 24 இலைகள்லையும் அந்த தோழிகள் இடம்பெறுவதைப் போல படமாக்கி, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் வந்து கதாநாயகி இருப்பதைப் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாடல் அந்த திரைப்படத்தில் இருந்திருக்கிறது. இப்படி ஒரு பாடல் காட்சி ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரகிரி அப்படின்ற இடத்தில் அந்த காலத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற அருமையான பாடல் இடம்பெற்ற வீர திருமகன் என்ற திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அருமையான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.